வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். 51 கொஸ்டின். இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் 100% எழுத்தறிவு இலக்கை அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி. அவங்க கரெக்டாக தான் டிக் பண்ணியிருக்காங்க. 52. அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ். பி ஆன்சர். ரோபோட் என்பது மனிதனைப் போல் உருவம் கொண்டு கட்டளைக்கேற்றவாறு செயல்படும் ஒரு இயந்திரம். 54. கண்ணாடி கதவுகள் மூடப்பட்ட நிலையில் விளையாடக்கூடிய விளையாட்டு ஸ்குவாஷ். ஏ. 55. அதிகபட்ச ஆற்றல் நுகரப்படுவது எப்போது? ஓடும்போது. ஆன்சர் ஏ. 56. புகழ்பெற்ற விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கொடுக்கும் துறை சினிமா துறை. ஆன்சர் பி. 57. நமது தேசிய கொடியில் முதலாவதாக இடம்பெறும் வண்ணம் காவி. பி. 58. பிராத பிரதமரை கொண்ட LTTE சேர்ந்த மனித வெடிகுண்டு மனிதன் கொன்றது யாரைன்னு கேட்டிருக்காங்க. ராஜீவ் காந்தியை தான் கொன்னாங்க. ஆன்சர் பி. 59. இந்தியாவில் எந்த இடத்தில் பணம் அச்சடிக்கப்படுகிறது? நாசிக். சி. 60. துரோணாச்சாரியர் விருது வழங்கப்படுவது எதற்கு? விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. 61. சம் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் 1. அதுக்கப்புறம் 62. 500 கிராம் இருக்கும் 250 கிராமுக்கும் உள்ள விகிதம் 2:1. ஆன்சர் பி. அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம போட்டு பார்த்துருக்கோம். 1 தான் கரெக்டு. அதுக்கப்புறம் 65, 64 அதுவும் ஒரு கூட்டுக்கு தான் போட்டிருக்கிறாங்க. 9/10:10 கொடுத்துருக்குறாங்க. அதுதான் சரியான விடை. சி. 65 அதுக்கான விடை ஆன்சர் டி. 75. எத்தனை பேர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 66 30 கிலோகிராம் மற்றும் 43 கிராமுக்கு சமமான தசம எண் 30:043. அதுதான் கரெக்டு. ஆன்சர் சி. 67 3.049. ஆன்சர் டி. அதுக்கப்புறமும் ஒரு மதிப்பு காண்க தான் -625. ஆன்சர். 69வது கொஸ்டின் மதிப்பு காண்க. அதுக்கு -35/24. ஆன்சர் பி. 70. 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பதில் 50 நபர்கள் 50 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பர். ஆன்சர் டி. 71. கால்சியம் டேஸ் வகை உதாரணமாகும்? மினரல்ஸ் தாது உப்புக்கள். ஆன்சர் டி. 72. காசநோய் உருவாக காரணமான நுண்ணுயிரி பாக்டீரியா. ஆன்சர் டி. முதலுதவி என்பதன் நோக்கம் வலி நிவாரணம். ஆன்சர் டி. 74. தூய நீரின் கொதிநிலை 100 டிகிரி. ஆன்சர் பி. H2O அப்படின்னா வாட்டர். H2O என்ற மூலக்கூறு வாட்டர். 76. மாலைக்கண் நோய் எந்த விட்டமின் குறைபாட்டினால் உண்டாகிறது? விட்டமின் ஏ. பி. 77. உலக சுகாதார நிறுவனம் WHO. 78. குளிர்காலங்களில் வளர்க்கப்படும் பயிர்கள் ரபி பயிர்கள். ஆன்சர் சி. 79. மண்ணில் விதைகளை இடும் செயல்முறைக்கு டேஸ் பெயர்? விதைத்தல். பி. 80வது கொஸ்டின் மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது பெனிசிலின் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. 81. இயற்கை வாயுவின் பெரும்பான்மையான பகுதிப்பொருள் மீத்தேன். ஏ சரியான விடை. 82. நவீன நீர்ப்பாசன முறைகளில் ஒன்று தெளிப்பு நீர் பாசனம். ஆன்சர் சி. 83. பூச்சிகள் பரவுவதை தடுக்க பயன்படும் காய்ந்த இலைகள் வேம்பு. ஆன்சர் சி. 84. சராசரி மாணவனின் நுண்ணறிவு ஈவு 90லிருந்து 180 வரை. ஆன்சர் டி. 85. டேஸ் ஒரு எண்ணெய் வித்தாகும்? எடுத்துக்காட்டு எள்ளில் நல்லெண்ணெய் ஆட்டுவாங்க. 86. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் நீரை மாசுபடுத்தும் காரணி ஈயம். ஏ. 87. நீராவி நீராக மாறும் நிகழ்வு
ஆவி சுருங்குதல். பி சரியான விடை. 88 பனிக்கட்டி என்பது நீரின் திண்ம நிலையாகும். சி சரியான விடை. 89 நமது உடலை கட்டமைக்க உதவும் சத்து வந்து புரோட்டீன். 90 உடலில் சத்துக்கள் குறையும் போது சத்து பற்றாக்குறை உண்டாகும். நிறைய பேர் நோயின்னு சொல்லியிருந்தீங்க. சத்து பற்றாக்குறை தான் உண்டாகுமா, அதில் அவங்களே வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. நார்ச்சத்து அதிகமுள்ள உணவு மில்லட்ஸ், சிறுதானியங்கள். நான்லாம் வந்து பழங்கள் தான் எழுதியிருந்தேன். நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 92 டேஷ் முன்னும் பின்னும் கைகளை நன்றாக கழுவ வேண்டும். சாப்பிடுவதற்கு முன்னும் பின்னும், உணவு உண்பதற்கு முன்னும் பின்னும் கைகளை கழுவ வேண்டும். 93 கீழ்கண்டவற்றில் இதயம் தொடர்பான நோய் வந்து இரத்த அழுத்தம். ஆன்சர் டி. நமது உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஷ் தேவைப்படுகிறது. புரோட்டீன் தேவைப்படுகிறது. ஆன்சர் சி. 95 புவிப்பரப்பு டேஷ் நீரால் மூடப்பட்டுள்ளது. 70% நீரால் மூடப்பட்டுள்ளது. 96 கொழுப்பு என்பது டேஷ் ஒரு உணவு. ஆற்றல் தரும் உணவு. பி. 97 உலர்பனி டேஷாக பயன்படுகிறது. CO2 கார்பன் டை ஆக்சைடு. 98 பல் பராமரிப்பு என்பது தனிநபர் டேஷ் முக்கிய அம்சமாகும். ஆரோக்கியத்தின் முக்கிய அம்சமாகும். ஆன்சர் சி. 99 தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல இதயத்துக்கும் சிறந்தது டேஷ். இதற்கும் சிறந்தது டேஷ் மனதிற்கும். வெங்காயம் மற்றும் பூண்டு டேஷுக்கு உதாரணம் குமிழம். ஏ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.